Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to Samyuma. Happy birthday to you. Happy birthday Samyu. செல்லக்குட்டி. Happy birthday செல்லக்குட்டி. தூக்க வருதா? கலர் ட்ரெஸ்லாம் போடணும். ஸ்கூல் தலை குளிக்கணும். எந்திரிடி, டைம் ஆச்சு. எந்திரிடி. எந்திரிங்க எந்திரிங்க எந்திரிங்க. ஓடியாங்க 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 ஓடியாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சிறகுகள். இன்னைக்கு என் பொண்ணோட பர்த்டே விலாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ காலையிலேருந்தே விலாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். முதல் நாளே வந்து அவகிட்ட கேட்டிருந்தேன், பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் எல்லாம் உனக்கு என்ன வேணும் சொல்லு, அதையே நான் பேக் பண்ணி வச்சு விட்றேன் அப்படின்னு. அவளுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. ஃபர்ஸ்ட்டு பூரி சொன்னா, அதுக்கப்புறமா வந்து ரைஸ் பாத் கேட்டா. ஏன்னா ரைஸ் பாத் கேட்டால் நம்ம திருப்பி நைட்டுக்கு வந்து பிரியாணி தான் ரெடி பண்ணுறோம், அதனால ரைஸ் பாத் வேண்டாம்னு சொல்லியாச்சு. பூரியுமே நார்மல் தான், வேறு ஏதாவது கேளு அப்படின்னு கேட்டால் அவளுக்கு என்ன கேட்குறதுனே தெரில. ஃபைனலாக வந்து நின்னது வந்து தயிர் சாதம் பண்ணி வச்சு விடுங்கம்மா அப்படின்னு. அதுலேயே வந்து பொமக்ரனேட்டை வந்து அதில் போட்டு மிக்ஸ் பண்ணாமல் தனியாக இன்னொரு பாக்ஸில் வச்சு விடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தா. ஸோ அதனால இன்னைக்கு வந்து அவளுக்கு பிடிச்ச மாதிரியே தயிர் சாதமும் பொமக்ரனேட் வந்து இன்னொரு பாக்ஸ்லையும் போட்டு வைக்கலான்னு வச்சு விட்டுருந்தேன். அதுக்கப்புறம் அவளுக்கு ஃப்ரூட்லேயே வந்து க்ரீன் ஆப்பிள் வந்து ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு. நேற்று வந்து சித்தப்பா வந்திருந்தாங்க. ஸோ அப்போ வரும்போது நிறையாவே கொஞ்சம் க்ரீன் ஆப்பிள் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தாங்க, பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு. ஸோ அதனால ஷார்ட் பிரேக்குக்கு வந்து க்ரீன் ஆப்பிளுமே வச்சு பேக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா சமீமாவை எழுப்பி விட்டுட்டு போயிட்டு கொஞ்சம் குளிக்க வச்சுட்டு கூட்டிகிட்டு வந்தாச்சு. இன்றைக்கி வந்து காலையிலேருந்தே க்ளவுடியாக தான் இருக்குது. இது வந்து நவம்பர் 15 அன்னைக்கு எடுத்த விலாக். அன்னைக்கு வந்து சென்னை பக்கம் வந்து சரியான மழை, நம்ம ஊர் பக்கம் கூட ரொம்ப மழையாக இருந்துச்சு. அந்த டைமில் இந்த பக்கம் வந்து கொஞ்சம் க்ளவுடியாகவே இருந்துச்சு. காலையிலேருந்து மழை பெய்கிற மாதிரியே, வெயில் போடவே இல்லை சுத்தமாகவே. சரி ட்ரையர் போட்டு விட்டுடலாம் அப்படின்னு லைட்டாக அவளுக்கு வந்து ஹேர் சீரம் அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் ட்ரையரில் கொஞ்சம் முடி எல்லாமே வந்து காய வச்சு எடுத்துக்கலான்னு காய வச்சாச்சு. அதுக்கப்புறமா இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து அவளுக்கு வந்து முட்டை தோசைலாம் ரொம்ப பிடிக்கும். பசங்களுக்கு வந்து முட்டை தோசை ரொம்பவே பிடிக்கும். ஸோ பர்த்டே அந்த மாதிரினாலே மேக்ஸிமம் நம்ம வந்து பசங்களுக்கு பிடிச்சதாக செஞ்சு கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். அதனால் நான் வந்து இன்றைக்கி அவங்களுக்கு முட்டை தோசை தான் பண்ணி கொடுத்தேன். தோசை ஊற்றிட்டு முட்டை போட்டுட்டு அதில் வந்து கொஞ்சம் பெப்பர் கொஞ்சம், உப்பு கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கப்புறமா சில்லி ஃப்ளெக்ஸ், ஆரிகனோஸ்லாம் வந்து போட்டிருந்தேன். அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் சீஸ் எல்லாம் போட்டு தர சொல்லி கேட்டிருந்தாங்க. 2 பேருக்குமே கோல்ட் ஆகிட்டு இருக்குது. இப்போ பெங்களூரில் வந்து கிளைமேட்டுமே சேஞ்ச் ஆகுது, ரொம்ப கோல்டாக இருக்குது. அதனால சீஸ் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணியாச்சு. அதனால வெறும் இது மட்டும்தான் போட்டு கொடுத்தேன். அந்த கேப்பில் சம்ருத்தும் எழுந்து குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வந்துட்டான். ஸோ அவனுக்கு வந்து ஃபஸ்ட்டு தோசை வச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சமீமா வந்து புது ட்ரெஸ் எடுத்து போட்டு வந்துட்டா. ஸோ ஸ்கூலுக்கு அப்படின்றதுனால கொஞ்சம் சிம்பிளாகவே தான் வந்து ட்ரெஸ் போட்டுட்ருந்தேன். ஸோ இதுவுமே வந்து அவளுக்கு காது குத்துக்கு வந்திருந்த ட்ரெஸ் தான். ஸோ இருக்கிறதுனால நாங்கள் வந்து ட்ரெஸ் வாங்கலை, பர்த்டேக்குன்னு ஸ்பெஷலாக வாங்கலை. ஸோ நல்லா கிராண்டாக இருக்கிற ட்ரெஸ்ஸை வந்து ஈவினிங் கேக் கட்டிங் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற ட்ரெஸ்ஸை வந்து அவளுக்கு ஸ்கூலுக்கு போட்டு விட்டோம். அதுக்கப்புறமா ஸ்கூலுக்கு பசங்களுக்கு எல்லாம் கொடுக்குறதுக்கு சாக்லேட்லாம் நேற்று வாங்கிட்டு வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாமே ஒரு பாக்ஸில் போட்டுவிட்டு சமீமாவையுமே வந்து ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. கொஞ்சம் சீக்கிரமே தான் எழுந்து எல்லாம் பண்ணோம். ஆனால் அந்த லாஸ்ட் மினிட்ல வந்து ரொம்ப வேகமாக கிளம்புற மாதிரி இருந்தது. சம்மி வந்து கொஞ்சம் லேட்டு தான் எல்லாத்துலேயுமே. அவள் கிளம்புறதுக்கு ரொம்பவே லேட் ஆகிடுச்சு. சம்ருத் வந்து முன்னாடியே போயிட்டு அவங்க அப்பத்தா வீட்டுக்கிட்ட. ஸோ பசங்கள்லாம் போனதுக்கப்புறமா அன்றைக்கி வந்து ஃப்ரைடே வேறு, அதனால எப்போதுமே நம்ம வந்து வெள்ளிக்கிழமை வீடெல்லாம் தொடச்சி நிலைவாசலுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு சாமி கும்பிடுவோம்ல, அதனால ஃபஸ்ட்டு வீடெல்லாம் தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டேன்.
வீடெல்லாம் தொடச்சி மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நானுமே போயிட்டு குளிச்சுட்டு வந்துட்டேன். ஸோ மத்தியானமே வந்து வீட்டில் பூஜை பண்ணிடலாம் அப்படின்னு. ஈவினிங் மேலே நம்ம வந்து நான்வெஜ் எல்லாம் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அதனால் மத்தியானமே பூஜை பண்ணிடலாம் அப்படின்னு பூஜைக்கான வேலையெல்லாம் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கு முன்னாடி வந்து டிவியில் நம்மளுக்கு பிடிச்ச டிவோஷனல் சாங் ஏதாவது வச்சு விட்டுட்டு வேலை பார்க்கலாம் அப்படின்னு. எனக்கு எப்போதுமே வந்து இந்த துர்க்கையம்மன் பாடல் வந்து ரொம்ப பிடிக்கும். சூப்பராக இருக்கும், ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்கும் அந்த ஜெய ஜெய தேவி அந்த சாங். ஸோ அது வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நான் சாமி ஃபோட்டோஸ்க்கு விளக்குக்கு எல்லாத்துக்குமே வந்து பூ எல்லாமே வச்சுட்டு விளக்கு ஏற்றி சாமி கும்பிட்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து கோவிலுக்கு எங்கேயும் போகலை, ஏன்னா இன்றைக்கி ஸ்கூல் வேறு இருந்தது. அவள் போயிட்டு ஈவினிங் தான் வருவாள். மழை வேறு வர்ற மாதிரி இருந்துச்சா. அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து நம்மளுமே சமைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றதுனால கோவிலுக்கு எங்கேயும் கூட்டிகிட்டு போகல. அதனாலே வீட்டில் வந்து நல்ல ஒரு திருப்தியாக சாமி கும்பிட்டாச்சு. அவள் போகும்போது காலைல விளக்கேற்றி சாமி கும்பிட்டு துணுலாம் வச்சு விட்டு தான் காலைல அனுப்பிச்சி விட்டேன். ஸோ அதுக்கப்புறமா நான் வந்து கொஞ்சம் திருப்தியாக மனசுக்கு நிறைவாக மத்தியானமாக சாமி கும்பிட்டேன். வீட்டில் வந்து பூஜை எல்லாமே பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் மத்தியான சாப்பாடுமே சாப்பிட்டுட்டு கரெக்டாக ஒரு 2:30 இருந்து கொஞ்சம் வேலையெல்லாம் பார்க்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அகிலா வந்து கொஞ்சம் முன்னாடியே தான் வர சொல்லியிருந்தேன். அவள் கொஞ்சம் வேலை இருந்துச்சு அப்படின்றதுனால ஈவினிங் 4 o'clock மேலே தான் வரேன்னு சொல்லியிருந்தா. ஸோ அதனால் நம்ம ஒரு ஆள் தான் எல்லாமே பண்ணணும் அப்படின்றதுனால சரி பிரியாணி தான் நம்ம எப்போதுமே பண்ணுவோம். அதனால் முன்னாடி என்ன பண்ணணுமோ அதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு 2:30 இருந்தெல்லாம் வேலை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இன்றைக்கி வந்து இந்த ஆம்பூர் ஸ்டைல் பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு அதுக்கு தான் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கு வந்து மிளகா வந்து அரைச்சிட்டு போடுவாங்க. அதனால கொஞ்சம் சுடுதண்ணி காய வச்சு அதில் ஒரு 15 காஞ்ச மிளகாயும் ஒரு 7-8 காஷ்மீரி ரெட் சில்லி இருக்குல்ல அதுவுமே வந்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் பண்ணி முடிக்கும் போது நம்ம மிக்சியில் அரைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த பேஸ்ட்டு தான் வந்து அதுக்கு போடுவாங்க அப்படின்றதுனால ஃபஸ்ட்டு இதை ஊற வச்சிடலாம் அப்படின்னு ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறமா வெங்காயம், தக்காளி, புதினா, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஏற்கனவே கொஞ்சம் அரைச்சது நிறையாவே இருந்தது. இருந்தாலும் இப்போ நம்ம சிக்கன் 65க்குலாம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் அரைச்சி வச்சுக்கலாம் அப்படின்னு அதுக்குமே எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு கட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இவங்க வந்து ஈவினிங் தான் வந்து சிக்கன் வாங்கிட்டுன்னு சொல்லியிருந்தாங்க. பார்த்தா இந்த டைம்லலாம் வந்து மழை பெய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. கரெக்டாக அவங்க ஈவினிங் ஸ்கூலுக்கு போய் பசங்களை கூட்டிகிட்டு வரும்போது தான் வாங்கிட்டு வரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த டைம்லேயே வந்து சரியான மழை. ஸோ நான் ப்ரீ பிளான்டாக எல்லாமே முன்னாடியே பண்ணி வச்சுட்டேன். ஆனால் சிக்கன் வர்றதுக்கு தான் வந்து ரொம்பவே லேட் ஆகி போச்சு. அதனால இன்றைக்கி பிரியாணி செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணதுமே வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு. நான் ஒரு 6 மணி போல் தான் செய்கிறதுக்கே ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து கட் பண்ணுறது எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டேன். வெங்காயம், தக்காளி, புதினா, கொத்தமல்லிலாம் க்ளீன் பண்ணி கழுவி வச்சாச்சு. கொத்தமல்லியுமே வந்து கட் பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுமே கொஞ்சம் அரைச்சிக்கலாம் அப்படின்னு அதுவுமே வந்து அரைச்சி வச்சுட்டேன். மிக்சியில் வேலை இருக்கும் போதே அதோட கையோட வந்து இந்த மிளகாயுமே அரைச்சிக்கலாம் அப்படின்னு நல்ல இது ஒரு 3/4 hour கிட்ட நல்லா ஊறிடுச்சு. அதுக்கப்புறம் இதுலேயுமே வந்து லைட்டாக அந்த ஊற வச்சுருந்த தண்ணியே சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு.
இதுக்கு வந்து மெயினாக வந்து இந்த ஆம்பூர் சிக்கன் பிரியாணிக்கு வந்து இதுதான் வந்து அரைச்சி பேஸ்ட் பண்ணி மிளகா தான் போடுவாங்க. அப்படியுமே நமக்கு வந்து காரம் பத்தலை அப்படின்னா எக்ஸ்ட்ரா நம்ம மிளகாத்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் ஆம்பூர் சிக்கன் பிரியாணி வந்து ரொம்ப ஸ்பைஸியாக இருக்காது, கொஞ்சம் மைல்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் மிக்சியில் இருக்கிறது எல்லாமே வலிச்சு வச்சுட்டு கொஞ்சம் அதில் வந்து தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். தண்ணி வந்து பிரியாணி செய்யும்போது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. யார் கொடுத்தது? என்ன கிஃப்ட்? கிராஃப்ட், டிராயிங்ஸு, என்ன இன்னைக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ணியா? அதையும் எடுத்து வாய்க்கில் போட்டுரு. அருண் சார் வந்து சமிதாக்கு மேஜிக் பண்ணி கொடுத்தாங்க. அருண் சார்னா யாரு? டான்ஸர். பண்ணிட்டு பிடி சார் டியூட்டி பண்ணிட்டு இப்படி வச்சாங்க. இப்படி பண்ணேன், நான் இப்படி பண்ணேன். அதுக்கப்புறம் இப்படி பண்ணாங்க, நான் இப்படி காமிச்சேன். அதுக்கு இப்படி பண்ணி கொடுத்தாங்க. உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்க? ஒரே குஷி இன்னைக்கு. மேம் கொடுத்தாங்களா? கார்டு கொடுத்தாங்க. எந்த மேம்? ஓ மை காட், என்னடி இத்தனை லெட்டர்ஸு? பென்சில் பென்னெல்லாம் கிஃப்டா? அது என்னது? அது எல்லாம் என்ன எழுதின பென்சிலா இருக்கு? இது பிரதீக்ஷா. இது யாரும் தெரியல, நான் தேஜஸ்வி கொடுத்திருக்கேன். ஓ மை காட், தக்ஷிதா கொடுத்ததுல எனக்கு லெட்டர்ஸ். தக்ஷிதா how many letters? தக்ஷிதா கொடுத்ததுல லைட்டர் இருக்கு ஒரு மாதிரி ஆச்சு. எரஞ்சே கேண்டிலா? அதுக்கப்புறம் ஹாப்பி பர்த்டே சமிதா பாப் பெப்பா பிக். Do I like my Dakshita D? சம்மி பர்த்டேக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்த க்ரீட்டிங் கார்டெலாம் பாருங்கள். அவங்களே பேப்பரில் கிழிச்சு எழுதி என்னென்ன எழுதணுமோ மனசில் உள்ளதெல்லாம் எழுதி சூப்பராக கொடுத்துருந்தாங்க. ஸோ இது எல்லாமே எடுத்து பத்திரமா சேவ் பண்ணி வச்சுருக்கேன். அவளுக்கு வந்து ஃப்யூச்சரில் மெமரிஸாக இருக்கும். நம்மளை மாதிரி பெரிய ஆளை வந்து இருக்கும்போது அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ல, அதனால சேவ் பண்ணி வச்சுருக்கேன் எல்லாமே. இது வந்து நம்மளோட மெமரிஸை ஞாபகப்படுத்துச்சு. நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அந்த க்ரீட்டிங் கார்டெல்லாம் வந்து கொடுத்துக்குவோம், கஷ்டப்பட்டு காசெல்லாம் சேர்த்து வச்சு வாங்கி. ஸோ அந்த மாதிரி அந்த ஞாபகத்தை வந்து திருப்பி இந்த லெட்டர்ஸ்லாம் பார்க்கும்போது வந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து ஃபஸ்ட்டு வந்து பாயில்டு எக் பண்ணிடலாம் அப்படின்னு முட்டை வந்து வேக வச்சுருந்தேன். ஸோ அதையுமே வந்து ஃபஸ்ட்டு உரிச்சு வச்சுக்கலாம் அப்படின்னு. ஸோ பசங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டு தான் அதுக்கப்புறம் சம்ருத் அப்பா வந்து சிக்கன் வாங்க போயிருந்தாங்க. ஸோ அவங்க பசங்க வரும்போதே வந்து செம்ம மழை. அங்கே போயிட்டு மாட்டிக்கிட்டு திருப்பி மழையெல்லாம் விட்டுட்டு தான் வந்து பசங்களையுமே கூட்டிகிட்டு வந்தாங்க. இப்போவுமே வந்து லைட்டாக தூரல் போட்டுட்டு இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு வழியாக போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ நான் வந்து இன்றைக்கி 2 கிலோ வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். பிரியாணிக்கு வந்து 2 கிலோ, அதாவது பிரியாணிக்கு உள்ள மாதிரி பீஸ் கட் பண்ணி வாங்கிட்டு வாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு 1.5 kg அளவுக்கு கபாப் சிக்கன் 65 பண்ணுறதுக்கு அதுக்கு வந்து மீடியம் சைஸாக கட் பண்ணி வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அவங்க அதே மாதிரி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து சிக்கன் 65க்கு ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு அதில் வந்து ஒரு 2 முட்டை ஆட் பண்ணியிருக்கிறேன். இது கூடவே கொஞ்சம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் இது கூட வந்து எனி 65 மசாலா, சிக்கன் 65 மசாலா எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. உங்கள் சிக்கனுக்கு ஏற்ற அளவுக்கு சேர்த்துக்கிட்டு இதில் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு இது கூடவே அப்படியே கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் சேர்த்து நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு சிக்கனுமே போட்டு நல்லா பரட்டி வச்சிடலாம்.
அப்புறம் பிரியாணி பண்ணுறதுக்கு வந்து ஆம்பூர் சிக்கன் பிரியாணி அப்படின்னாலே அதுக்கு வந்து ஜீரா ரைஸ் போட்டால் தான் சூப்பராக இருக்கும். நான் வந்து ஜீரா ரைஸ் வாங்கலை, நம்ம வீட்டில் வந்து சோனா மசூரி ரைஸ் தான் வந்து இந்த வாட்டி வாங்கிட்டு வந்திருந்தோம். அதுவுமே கிட்டத்தட்ட வந்து ஜீரா ரைஸ் மாதிரியே தான் இருக்கும் பார்க்குறதுக்கு, சைஸுமே வந்து குட்டியாக இருக்க மாதிரி இருக்கும். சரி, அதனால் இதையே வந்து பண்ணிடலாம் அப்படின்னு. ஏற்கனவே நான் வந்து வெஜ் பாலவெலாம் பண்ணி பார்க்கும்போது சூப்பராக வந்துருந்தது. அதனால நான் அரிசி வந்து ஜீரா ரைஸ் வாங்காமல் இதையே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பண்ணேன். ஃபஸ்ட்டு வந்து இது நல்லா கழுவிட்டு ஒரு 2-3 தடவை கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம் அப்படின்னு நான் காமிச்சேன்ல. ஃபஸ்ட்டு அந்த டம்ளரில் வந்து 9 டம்ளர் வந்து நான் எடுத்திருந்தேன். அது வந்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு அந்த டம்ளர் வந்து பிடிக்கும். அதனால 2 கிலோ சிக்கனுக்கு 8 டம்ளர் வந்து கரெக்டாக இருக்கும். நான் இன்னும் கொஞ்சம் ரைஸ் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 9 டம்ளர் வந்து அதில் போட்டிருந்தேன். அதுக்கப்புறமா ஒரு பெரிய டபரா வச்சு அதில் வந்து எண்ணெயும் நெய்யும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து ஹோல் கரம் மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே பிரியாணிக்கு உள்ளது எல்லாமே சேர்த்தாச்சு. ஸோ இந்த பாத்திரம் வந்து புதுசாக இப்போ தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். இது வந்து 700 சில்லற 800க்குள்ளே இருந்துச்சு. ஃபஸ்ட்டு இப்போ சமயமாக்கு தான் வந்து இந்த பாத்திரம் வச்சு நான் யூஸ் பண்ணுறேன். எனக்கு கரெக்டாக வந்து ஒரு 2 கிலோ கறி 2 கிலோ அரிசி வச்சு பண்ணுற அளவுக்கான பாத்திரம் வந்து என்கிட்ட அவ்வளோவா இல்லை. அதனால் இந்த தடவை வாங்கிட்டு வந்திருந்தேன். சூப்பராக இது வந்து ரொம்ப யூஸ் ஆச்சு. இது கரெக்டாக சொல்ல போனால் இதில் வந்து 3 கிலோ கூட நம்ம தாராளமாக பண்ணலான்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு இருந்தது. கிட்டத்தட்ட நம்ம வந்து 2.5 கிலோ அளவுக்கு நம்ம பண்ணியிருக்கோம். டோட்டலாக வந்து ஒரு 5 கிலோ அளவுக்கு நம்ம பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். அதுவே வந்து அது போக மிச்சமே வந்து பிளேஸ் நிறைய இருந்துச்சு இந்த பாத்திரத்தில். வெங்காயம் போட்டு வெங்காயம் நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 400 கிராம் அளவுக்கு நான் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் நல்லா வதங்கினதும் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க அந்த சில்லி பேஸ்ட்டை இது கூடவே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் இப்போ இது கூட வந்து ஒரு பெரிய கட்டு புதினா அதையுமே வந்து இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நல்லா ஒரு 1.5 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையுமே வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். புதினா கொத்தமல்லி எல்லாம் இதிலே சேர்த்து வதக்கும் போது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா ஒரு 1/2 கிலோ அளவுக்கு தக்காளி வந்து ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையுமே இது கூட சேர்த்து வதக்கிக்கலாம். அப்புறம் தக்காளி வதங்குறதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு போட்டு வதக்கிக்கிறேன். இப்போ இது எல்லாமே கொஞ்சம் வதங்கட்டும். அதனால ஒரு மூடி வச்சு ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் விட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா தக்காளி எல்லாமே கொஞ்சம் நல்லா வதங்கியிருக்கும். கீழே வந்து லைட்டாக அடி பிடிச்ச மாதிரி இருக்கும். அது வந்து இப்போ தக்காளி சேர்த்ததுக்கு அப்புறமா அது வந்து நம்ம கரண்டியில் வச்சு மிக்ஸ் பண்ணும்போது அந்த அடி பிடிச்சது எல்லாமே வந்துடும். அப்புறம் இது கூட நம்ம வந்து தயிர் ஆட் பண்ணிக்கணும். நம்ம 2 கிலோ சிக்கன் 2 கிலோ ரைஸ் அப்படி எடுத்துருக்கிறதுனால 1/2 லிட்டர் அளவுக்கு தயிர் வந்து ஆட் பண்ணிக்கணும். அதனால நான் வந்து 1/4 லிட்டர் பேக்கெட் இருக்குல்ல அது வந்து 2 பேக்கெட் வந்து இதில் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இதையுமே சேர்த்து நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இதுக்கப்புறமா வந்து சிக்கன் பீசஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் சேர்த்துட்டு அதையுமே நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சாச்சு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து வெங்காயம் லைட்டாக ஒரே ஒரு ஸ்லைஸ் மட்டும் தக்காளி கொஞ்சம் போல் பச்சை மிளகாய் கொத்தமல்லி அப்புறம் வந்து வெள்ளரிக்காய் இது எல்லாமே பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அது கூட வந்து தயிர் கொஞ்சம் சேர்த்து கொஞ்சம் போல் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு தயிர் பச்சடிக்கு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பிரியாணிக்கு வந்து சிக்கன் எல்லாம் போட்டு மூடி வச்சு வேக வச்சுருந்தோம். இப்போ மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஒரு 10 பச்சை மிளகாய் வந்து இது கூட நான் அப்படியே ஆட் பண்ணியிருக்கேன். முழுசாகவே சேர்த்துருக்கேன். அதையுமே சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து ஒரு 1.5 எலுமிச்சம்பழத்தோட ஜூஸ் வந்து பிழிஞ்சு வச்சுருந்தேன். ஸோ அதையுமே இது கூட சேர்த்து நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம்.
அப்புறம் இங்கே வந்து பக்கத்துலேயே வந்து சுடு தண்ணி காய வச்சு வச்சுருந்தேன். எப்படின்னா 1 டம்ளருக்கு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சுருந்தேன். இது வந்து சோனா மசூரி அப்படின்றதுனால. ஆனால் இதுக்குமே வந்து ஜீரா ரைஸ் மாதிரியே 1.5 டம்ளர் தான் வைக்கணுமா. ஸோ அது வந்து எனக்கு லேட்டாக தான் தெரிஞ்சது. நான் என்ன பண்ணேன், அந்த 9 டம்ளர் அரிசிக்கு 18 டம்ளர் வந்து தண்ணி வச்சுருந்தேன். ஆனால் அந்த கிரேவிலே வந்து ஏற்கனவே வந்து தண்ணி நிறையா இருந்துச்சு. அதனால வந்து நான் எப்படியும் கரெக்டாக ஒரு 4 டம்ளர் அளவு தண்ணியை வந்து எடுத்து வச்சிட்டேன். அது கூட நான் ஊற்றலை, மிச்சம் தான் வந்து ஊற்றிருந்தேன். கிரேவியை பார்த்துட்டு, கிரேவி கன்சிஸ்டன்சியை பார்த்துட்டு தான் நம்ம வந்து தண்ணி வந்து ஊற்றணும். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் அதிகமாகிடும் தண்ணி. அப்புறம் வந்து நான் சிக்கன் 65 பொரிக்கிறதுக்கு வந்து அந்த பக்கம் எண்ணெய் வச்சு இப்போ வந்து பொரிச்சுக்கலாம் அப்படின்னு சிக்கன் 65க்கு பெரட்டி வச்சுருந்த சிக்கன் எல்லாமே இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வந்து அரிசி வந்து கழுவி வச்சுருந்தோம் பிரியாணிக்கு போடுறதுக்கு. அதுலேயுமே வந்து சுத்தமாக தண்ணியே இல்லாமல் வடித்து வச்சுட்டாச்சு. இப்போ வந்து நம்ம கறியெல்லாம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து அரிசி வந்து சேர்க்க போகிறோம். ஏன்னா போட்ட கொஞ்ச நேரத்தில் நல்லா கொதி வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம வந்து தம்மு தான் போட போகிறோம். இதையுமே வந்து தண்ணி எல்லாமே இல்லாமல் இருத்துட்டு சேர்த்துக்கணும். அதனால தான் நான் வந்து இந்த ஜல்லிக்கரண்டியில் ஆட் பண்ணிக்கிறேன். அரிசி எல்லாமே சேர்த்து நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இதை வந்து மூடி வச்சிடலாம். இப்போ தண்ணி வந்து ஓரளவுக்கு வத்திருச்சு. அரிசியும் தண்ணியும் ஈக்குவலாக இருக்க மாதிரி இருக்கு. இந்த டைம்ல வந்து நம்ம பிரியாணிக்கு தம் போட்டுடலாம். மூடி வச்சுட்டு அதுக்கு பாத்திரத்துக்கு கீழே வந்து ஒரு பழைய தோசைக்கல்லை வந்து வச்சிடுறேன். இது வந்து கொஞ்சம் பெரிய பாத்திரமா இருக்கு அப்படின்றதுனால என்னால் இறக்கி வச்சுட்டு பண்ண முடியல. நம்ம கிச்சனும் வந்து ஸ்பேஸ் அவ்வளோவா இருக்காதுல்ல. அதனால இப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி அந்த தோசைக்கல்லை கீழே வச்சுட்டேன். அதுக்கப்புறமா எப்படியோ நகட்டி அந்த பாத்திரத்தை வந்து அது மேலே வச்சுட்டு அதுக்கு மேலே இன்னொரு பாத்திரத்தில் வந்து ஃபுல்லாக தண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அந்த இடிக்கிற கல் இருக்குல்ல, அதையுமே வந்து வச்சுருக்கேன் தம்முக்காக. இது அப்படியே ஒரு 5 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் ஒரு 20 நிமிஷம் இருந்துச்சு அப்படின்னா பிரியாணி வந்து நமக்கு ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் இந்த பக்கமே நமக்கு வந்து சிக்கன் 65மே வந்து ரெடி ஆயிடுச்சு. யாருக்கு பர்த்டே? சம்யுக்கா, தனுக்கா? பார்த்தா தனுக்கு மாதிரி தான் இருக்கு. கண்ணுல என்னம்மா? இங்க ஹார்ட் எல்லாம் பறக்குது. இந்த கண்ணு கம்மி. ஒரு பக்கம் தான் வச்சிருக்க, இன்னொரு பக்கம் வைக்கல. ஏமா இதெல்லாம் என்னதுமா அழகா இருக்குது? வா, ஹேர் பேண்ட். வா, அம்மா கொடுக்குறியா? மாங்கி அம்மாக்கு குள்ளச்சி வரும்போதே கரண்ட் அமர்த்திட்டு வரா. வர்றது லேட்டு, வரும்போதே கரண்டை அமர்த்திட்டு வர்றியே. ஏமா இவ்வளவு நேரம் இருந்துச்சு, இப்ப நீ வரும்போது தான் போச்சு. நாங்க வரும்போதே கரண்ட் கட் ஆயிடுச்சு. என்ன சித்தி இங்கெல்லாம் போட்டிருக்கீங்க? இந்த பிள்ளை பாரு லேட்டா வந்திருக்கு, பேசாத. ஹாய் சம்யு. தாய் சொல்ல தட்டாத பிள்ளை. சித்தி வந்தோனே என்னை கட்டி பிடிச்சது அந்த புள்ள. சித்தி அத்தி அடே ஹாப்பி பர்த்டே சம்யு. அடேங்கப்பா, ஆளு பயங்கரமா இருக்குறியே. ஐயோ, அந்த கிஃப்டா வச்சுக்கிட்டு இங்க பாரு எவ்வளவு கிரீட்டிங்ஸ் கார்டு பத்தியா சம்யுமாக்கு. இத வச்சு ஒரு புக்கே பண்ணிருக்கலாம். ஆமா, 4 லைன்ஸ் 2 லைன்ஸ் சிங்கிள் லைன் எல்லாம் கிழிச்சு கிழிச்சு அழகா எழுதி எழுதி கொடுத்துருக்குதுங்க. வாட்டர் டூயிங். கரண்ட் கரெக்ட் டைமுக்கு கரண்ட் போச்சு. செஞ்சுட்டு இருக்கும்போதே கரண்ட் வேற போச்சா. சிக்கன் 65 எல்லாமே டார்ச் லைட் வச்சே தான் பண்ணி எடுத்துட்டு இருந்தேன். கொஞ்சம் பயமாவே இருந்துச்சு கருகிருமோ அப்படின்னு. ஓரளவுக்கு கரெக்டான ஸ்டேஜ்லேயே வந்து எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா கரண்ட் வந்து இப்போ வந்துருச்சு. பிரியாணியுமே நம்ம வச்சு ஒரு 20 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த தம் வச்சதெல்லாமே எடுத்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தண்ணி எல்லாமே நல்லா வத்தி இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது எல்லாமே அந்த கரண்டியோட காம்பில் வந்து லைட்டாக மிக்ஸ் கொடுத்து வச்சுக்கிட்டேன். இது கொஞ்சம் குவான்டிட்டி வந்து அதிகமாகவே இருந்துச்சு. கீழே கொடுத்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாகவே தான் இருந்தது எனக்கு.
இது வந்து சம்ருத் வந்து சம்யுக்காக டிராயிங் பண்ணியிருந்தது. எப்போ பார்த்தாலும் உட்காந்து எத்தனா வரைஞ்சிக்கிட்டே தான் இருப்பான். ஸோ நான் தான் சொன்னேன் இந்த வாட்டி சம்யுவோட பர்த்டேக்கு வந்து அவளையே வந்து ட்ரா பண்ணி கொடுறா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்து உட்காந்து வரைகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணான். இது வந்து முதல் நாள் நைட்டை வந்து எடுத்தது. இது கூட நான் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ எந்த ஃபோட்டோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே எடுத்து கொடுங்க, நான் அதை வந்து வரைகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் வந்து இந்த ஃபோட்டோ அவனுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த இமேஜ் தான் வந்து கொடுத்தேன். நான் ஒரு 10 மணி போல் தான் கொடுத்துருப்பேன். ஒரு ½ வந்து வரைஞ்சிட்டான். அதுக்கப்புறம் மறுநாள் ஸ்கூல் இருக்குது அப்படின்னு நாங்களுமே தூங்க சொல்லிட்டோமா, அதுக்குள்ளே வந்து இவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தான். நான் இதை வந்து ஏற்கனவே ஷார்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டுக்கு வந்து சமீமாவோட பர்த்டே செலிப்ரேஷனுக்குள்ள ட்ரெஸ் வந்து அதுதான். ஸோ மேடமே வந்து ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு ரெடி ஆயிட்டா. அதுக்கு முன்னாடி ஃபுல்லாக உட்காந்து ஹோம்ஒர்க் எழுதிட்டு இருந்தா. மேலே வந்து அகிலா டீனா எல்லாருமே வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களே வந்து அந்த கேக் அதெல்லாமே எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ சம்மியும் அவங்க அப்பாவும் அகிலாவும் தான் மேலே ஃபுல்லாக அந்த பலூன் எல்லாமே ஒட்டி அந்த ஹாப்பி பர்த்டே அந்த கார்டு எல்லாமே போட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. சம்மி வந்து நவம்பர் மந்த் பிறந்ததுல இருந்தே கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டா டேட்டை வந்து என் பர்த்டே எப்போ அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அப்பா வந்து ரொம்பவே சிம்பிளா பண்ணிக்கலாம், பர்த்டே செலிப்ரேஷன் அது இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அவளோட எக்ஸைட்மெண்ட்காகவே நாங்க வந்து சரி இப்படியாவது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து கொஞ்சம் சிம்பிளாவே இந்த மாதிரி பண்ணியிருந்தோம். ചെറിയ കാണൂ കുച്ചിയെ കാണൂ நிலட்டினா சஹானா எப்போது வந்து நல்லா அந்த இதெல்லாம் கிரவுண்ட் மாதிரிலாம் செஞ்சு ஒரு வருஷமே இந்த லைட் வரும்னு சொன்னால அடுத்த வருஷம் பர்த்டேக்கு ப்ளீஸ் சித்தி எனக்கும் வாங்கி கொடுங்க. பெட்ஷீட் லைட் வருமே அது மேஜிக் பிளாங்கெட் ஓபன் பண்ணி ஒருட்டி படுத்து காமி. ஃபர்ஸ்ட் இதுல வைக்கணும். இது லைட் ஆஃப் பண்ணு. வெயில்ல வைக்கணும். வெயில்ல இல்ல கொஞ்ச நேரம் இதுல வைக்கணும். இரு இப்படியே வைக்கணும். வா and you know now சோ இதுதானா ஊனோ
ரேபிட்டா பண்ணி குட்டி அவளுக்கு ரெண்டு பேரும் போட்டு போட்டு பாக்கெட் வந்து தனுக்கு இது ஒண்ணுக்கு எல்லாத்துக்கும் தனுக்கு மாடியில் வந்து கேக்கெல்லாம் வெட்டிட்டு அதுக்கப்புறம் அவங்க சித்தி சித்தப்பா இன்னொரு சித்தி அண்ணன் அக்கா எல்லாருமே கொடுத்த கிஃப்ட் எல்லாமே வந்து மேலேயே ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு மேடம்க்கு வந்து ஒரே குஷி ஆயிடுச்சு. அவளுக்கு பிடிச்ச ஐட்டமாக இருந்தது. ஏன்னா போன வருஷம் டைம்லேயே வந்து சொல்லி வச்சுட்டா போல் நெக்ஸ்ட் இயர் இது அதுன்னு சொல்லிட்டு. ஸோ அவள் கேட்ட மாதிரியே எல்லாம் வந்திருந்தது. அதுக்கப்புறம் கீழே வந்து சாப்பிட்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம். கேக் வெட்டிட்டு வரும்போது லேட் ஆகிடுச்சு, 10 மணிக்கு மேலே ஆகிடுச்சு. மறுநாள் காலையில் வந்து அவங்க மாமா வந்திருந்தார், என் தம்பி. அவன் வந்துட்டு அதுக்கப்புறம் அவனுமே வந்துட்டு காலைல பிஸ்கெட்ஸு சாக்லேட்ஸு அது இதுன்னு வாங்கிட்டு வந்து கொஞ்சம் கொடுத்துட்டு போனான். அதுக்கப்புறமா வந்து சஹானா வந்து ஒரு க்ரீட்டிங் கார்டு வந்து பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தா. ஸோ இந்த மாதிரி கிராஃப்ட் ஒர்க்லாம் சூப்பராக பண்ணுவாள். பண்ணி எடுத்துகிட்டு வந்து அதையுமே வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருந்தா. ஸோ இது எல்லாமே பத்திரமா எடுத்து சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட சமீமாவோட பர்த்டே விலாக் முடியுது. விலாக் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி. வந்துட்டு வீட்டில் இருக்கும் போது சம்பரு மாங்கன் சித்தி சந்தோஷ் அப்பாலாம் வீட்டில் இருந்தாங்களாம். ட்ரெஷர் இருக்குன்ட்டு போயில 15th வந்துட்டு ட்ரெஷர் இருந்துச்சா. அந்த ட்ரெஷரே நீ தானா?